டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இறைவனுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கதை. ஒரு நாள் உமாதேவியாருக்கு ஒரு விசித்திரமான ஆசை ஏற்படுகின்றது. சிவபெருமானை ஒரு தடவை பரிசோதித்து பார்க்க வேண்டும். அது என்ன பரிசோதனை என்று சொன்னால், இவர் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்கின்றாரா? முழு உலகையும் கட்டி காப்பவர் சிவபெருமான். எவ்வாறு ஒருவரால் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்ய முடியும்? இன்று இவரை ஒரு தடவை பரிசோதித்து பார்க்க வேண்டும். உமாதேவியார் என்ன வழியை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால், இன்றைய மதிய உணவை உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் சிவபெருமான் வழங்குகின்றாரா என்பதை பரிசோதிக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய எண்ணமாக இருக்கின்றது. உடனே என்ன செய்கிறார் என்று சொன்னால், சிவபெருமானுக்கு தெரியாமல் ஒரு சிறிய கட்டெரும்பை பிடித்து ஒரு பேழையிலே அந்த கட்டெரும்பை போட்டு மூடி தன்னுடைய இடுப்பிலே செருகி கொள்கிறார். இப்பொழுது உமாதேவியாரின் இடுப்பிலே உள்ள அந்த சிறிய பேழையிலே ஒரு கட்டெரும்பு இருக்கிறது. அது உமாதேவியாருக்கு மாத்திரம்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. இப்பொழுது மதிய நேர உணவு வழங்க வேண்டிய வேளை வந்துவிட்டது. உணவு வழங்குவது என்பது சிவபெருமான் சமைத்து பரிமாறுவது என்பது அல்ல. அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். உலகில் வாழ்கின்ற எல்லா உயிரினங்களுக்கும் உணவு கிடைக்கின்றது. அவை உணவை அருந்துகின்றன. இப்பொழுது அந்த உணவு உண்ட களைப்பு மாற ஆறுதலாக அமர்ந்திருக்கின்றன. சிவபெருமானும் உணவு அருந்தி விட்டார், உமாதேவியாரும் உணவு அருந்தி விட்டார். இப்பொழுது உமாதேவியார் சிவபெருமானுக்கு அருகிலே வருகின்றார். வந்து, இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய கடமையை சரியாக செய்தீர்களா என்று கேட்கின்றார். சிவன் கொஞ்சம் யோசிக்கவில்லை. சிவபெருமான், ஆம், நான் செய்தேன் என்று சொல்கிறார். நான் என்ன கடமையை கேட்கின்றேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி உமாதேவியார் கேட்கின்றார். சிவன் அதற்கும் எதுவும் யோசிக்கவில்லை. இப்பொழுது மதிய நேரம், மதிய உணவை உலகில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் வழங்க வேண்டும், அந்த கடமையை நான் நிறைவாக செய்து விட்டேன் என்று சொல்கிறார். உமாதேவியார் உடனே சொல்கின்றார், இல்லை, நீங்கள் இந்த உலகிலே வாழ்கின்ற ஒரு உயிரினத்துக்கு இன்று உணவு வழங்கவில்லை, உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்யவில்லை என்று சொல்கிறார். சிவபெருமானுடன் என்ன சொல்கிறார், இல்லை, நான் என்னுடைய கடமையை சரியாகத்தான் செய்தேன், எல்லா உயிரினங்களுக்கும் உணவு வழங்கிவிட்டேன் என்று சொல்லி. உமாதேவியார் மீண்டும் மறுக்கிறார், இல்லை, ஒரு உயிரினத்துக்கு நீங்கள் இன்று உணவு வழங்கவில்லை. சிவபெருமானுக்கு இப்பொழுது கொஞ்சம் கோபம் வந்துவிட்டது. நீ தொடர்ச்சியாக இவ்வாறு சொல்ல வேண்டாம், உன்னால் அதை நிரூபிக்க முடியுமா என்று கேட்கின்றார். உடனே உமாதேவியார் சிரித்துக் கொண்டே தன்னுடைய இடுப்பில் இருந்து அந்த சிறிய பேழையை எடுக்கின்றார். இதனுள்ளே நான் ஒரு கட்டெரும்பை அடைத்து வைத்திருக்கின்றேன், அந்த கட்டெரும்புக்கு நீங்கள் என்று உணவு வழங்கவில்லை என்று சொல்றார். சிவபெருமான் அதற்கு ஒரு சிரிப்பை பதிலாக கொடுத்து விட்டு, நீ அந்த பேழையை திறந்து பார் என்று சொல்ற. உமாதேவியார் அந்த பேழையை திறந்து பார்த்தால், அங்கே ஒரு அரிசி சோறு, ஒரு சோற்று பருக்கை மீதம் இருக்கின்றது. இன்னும் ஒரு சோற்று பருக்கையை 3/4 அளவை உண்டு விட்டு அந்த கட்டெரும்பு களைப்புடன் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. உடனே உமாதேவியாருக்கு சிவபெருமான் சிரித்ததன் அர்த்தம் புரிந்து விட்டது. உமாதேவியார் எந்த பேழையினுள் அந்த கட்டெரும்பை விட்டு பூட்டினாரோ அதற்குள் ஏற்கனவே சிவபெருமான் 2 சோற்று பருக்கைகள் இருக்குமாறு தன்னுடைய ஞான திருஷ்டியினால் ஒரு செயலை செய்திருக்கின்றார். உமாதேவியார் வெக்கி தலைகுனிந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றார். நேயர்களே, இந்த கதையும் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன். ஒரு ஆற்றல் மிக்கவர்களினால் மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஒரு செயற்பாட்டையும் இன்னொருவரால் தடுத்து நிறுத்த முடியாது. சிவனின் சக்தியாகிய உமாதேவியினாலே கூட சிவனின் செயற்பாடுகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று சொன்னால், சாதாரண மனிதர்களாகிய நாங்கள் ஏனைய ஆற்றல் மிக்க மனிதர்களின் செயற்பாடுகளை எவ்வாறு தடுத்து நிறுத்த முடியும்? அவ்வாறான முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபடக்கூடாது என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.